எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. நான் எந்த போன் காலும் யாருக்கும் பண்ணவே இல்லை. நான் ஏன் மேடம் உங்க மேல பழி போட போறேன்? நீங்க வர சொன்னனால தான் வந்தேன். என்னங்க என்ன போய் சந்தேகப்படுறீங்களா? நான் மேரேஜ் சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு விஷயத்த இது வரைக்கும் யோசிக்க கூட இல்லங்க. அப்புறம் எப்படி வேலை வெட்டி இல்லாம இவர் வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்காரா? அப்ப அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஏய் இதான் வேலையா? அவங்க போய் சொல்றாங்களா என்ன? சத்யா, இது கூட நான் பேசக்கூடாதா? என்னது குழப்பமா இருக்கே. சார், உங்களுக்கு யார் வேணும் கரெக்டா சொல்லுங்க. சார், தெளிவா சொல்லிட்டேன். மேரேஜ் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு தேவி மேடம் தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. இல்லைன்னா நான் ஏன் சார் இங்க வர போறேன்? எனக்கு என்னமோ தேவி தான் போய் சொல்றாளோன்னு தோணுது. ஹலோ, உங்களுக்கு தோன்றத உங்க மனசோட வச்சுக்கோங்க. அனாவசியமா இந்த வீட்டு மருமக மேல பழி போடக்கூடாது. அண்ணி, சரி சரி இருங்க. மூணாவது மனுஷன் முன்னாடி அசிங்கமா சண்டை போட வேண்டாம். அவரை முதல்ல போ சொல்லுங்க. மேடம், அப்போ நிஜமாவே உங்களுக்கு மேரேஜ் சர்டிபிகேட் வேண்டாமா? ஐயோ, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எந்த சர்டிபிகேட்டும் கேட்கவே இல்ல. தயவு செஞ்சு இருந்து போங்க. ஆமா, எதுக்கு நீ அவரை பேச விடாம அவசரமா விரட்டுற? நான் சாதாரணமா தான் சொன்னேன். இல்ல இல்ல, நீ ஏதோ பயத்துலதான் அவரை விரட்டுற. நான் வரேன் மேடம். இன்னொரு முறை இப்படி என்ன கூப்பிடாதீங்க. முத தடவையே நான் உங்களை கூப்பிடலையேங்க. மேடம், போன் பண்ணாலும் தேவி அபிமன்யுன்னு பேரை சொல்றேன். கரெக்டான அட்ரஸ்க்கும் வந்திருக்கேன். நீங்க பிரெக்னன்ட் லேடின்னு இவ்வளவு டீடைல்ஸும் சொல்றேன். என்ன போய் சந்தேகப்படுறீங்க? சார், ஏதோ மிஸ்டேக்கா நடந்திருக்கு. நீங்க கிளம்புங்க. எது குழப்பமா இருக்குமா?